ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக 6 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி இந்த T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 குவாலிஃபயர் ஆகிறதே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். அடுத்த மேட்ச் USA ஜெயிச்சா பாகிஸ்தான் தொடரை விட்டு வெளியே போயிடுச்சின்னு சொல்லலாம். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தான் வீரர் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக தோக்கும் போது பார்த்துருப்பீங்க, எல்லாம் கண்ணீர் விட்டு வெளியே போனாங்க. இன்னும் கூட கண்டிப்பாக கண்ணீரில் தான் இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான போட்டிலாம் வருது. இதுக்கு மேலே பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு வர்றதே சந்தேகம் தான் நான் நினைக்கிறேன். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தோத்ததுனால பாகிஸ்தான் அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆவேசத்தை காட்டியிருக்காங்க. டிவி உடைக்கிறது, அப்புறம் அவங்க இருக்கிற ஏரியாவை சேதப்படுத்துறது, அப்புறம் எப்படி சொல்கிறது, பொது மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற விதமாக பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அங்கே எப்படி சொல்கிறது, இந்தியாவை ஜெயிக்கணும் தான் கண்டிப்பாக எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே செம கோவமாக பண்ணியிருக்காங்க. டிவி உடைக்கிறது, அது உடைக்கிறது, இது உடைக்கிறது, அது வருஷம் எல்லா வருஷமும் நடக்கிறது தான். கண்டிப்பாக இந்த வருஷமும் அது நடந்திருக்கு. ரொம்ப கவலையாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேமாக எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, இது ஒரு பகையாக பார்க்குறாங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸு. அதனால் கண்டிப்பாக இதுமாரி பண்ணுறது சரி இருக்காது. அது இல்லாமல் பாபர் அசம்லாம் மோசமான ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நாடு திரும்பும்போது அவங்களே தாக்கப்படலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா எந்த டீமுக்கிட்டனோ தோக்கலாம் பாகிஸ்தான் நினைக்கிறவங்க ஃபேன்ஸ் இந்தியா கிட்ட மட்டும் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் பகை. இந்தியா பாகிஸ்தானே ஒரு பகை தான். ஆனால் இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் பண்ணியிருக்குது ரொம்ப வருத்தம் அளிக்குது. கண்டிப்பாக இதை நம்ம வருங்காலத்தில் இதுமாரி நடக்காமல் கண்டிப்பாக தவிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பகை மேட்ச் எல்லாம் ஓகே தான். ஒரு கேம் முடிஞ்சு போச்சு, விடுங்க, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆனால் நம்ம இந்திய அணியை சொல்லி அவனுங்க செம கம்பேக் கொடுத்தாங்க, சூப்பராக பண்ணாங்க. எல்லா பாலும் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி லோ ஸ்கோரிங்லாம் நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஜஸ்பிரீத் பும்ராலாம் இந்தியா கிடைச்ச வரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பால் போட்டாங்க. அதனால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நல்லா அன்னைக்கு யார் நல்லா பண்ணுறோம் அவங்களுக்கு வெற்றிங்க. ஏன்னா பாகிஸ்தான் அணி இப்போ கொஞ்சம் மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க ஃபேன்ஸ் இந்தமாரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. விடுங்க, இந்த இது முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால் அதுமாரி டிவி ஓடிக்கிறது, பொது இடங்களை சேதப்படுறது சொல்லிட்டு அப்புறம் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் மேலே ரொம்ப பாகிஸ்தான் பிளேயர் மேலே ரொம்ப விமர்சனம் வச்சுட்டு வராங்க. டீமே சரியில்லை, என்ன டீம் எடுத்திருக்கீங்க, கேப்டன்ஷிப் சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் தப்புங்க, விடுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதனால் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக எல்லாருமே பயத்தில் தான் இருப்பாங்க, எப்படா பாகிஸ்தான் நம்ம நாடு சொந்த நாடு போகிறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் ஆவேசத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இந்த சப்போஸ் ஒரு சான்ஸ் சூப்பர் 8 குவாலிஃபயர் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு கேம் விளையாடி ஏன்னா கப்புக்கு வச்சா இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவாங்க. அட்லீஸ்ட் செமிஃபைனல்லாம் போனால் ஓரளவுக்கு மரியாதையாக இருக்கும். பார்க்கலாம், முதல்ல அவங்க சூப்பர் 8 வர்றதே சந்தேகம் தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் இந்தமாரி பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்தியா இந்த வருஷம் கப் அடிக்கணுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்திய அணி கப் அடிக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் இந்திய அணிக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபில் ஐக்கோன்னு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.